உங்க வீட்டுக்கு விருந்தாளி கூப்பிட்டு நீங்களே நல்லா வாயில செஞ்சு விட்டீங்க. அந்த மாதிரி தான் இருக்கு. 36 வருஷமா ஒரு லீடர் வாழ்ந்துட்டு இருக்கான். 14ல இருந்து 22 அசாசினேஷன் அட்டெம்ப்ட் ஆயிருக்கு அந்த மனுஷன் மேல. அவனுக்கு தெரியாத இந்த இன்டெல் அவன் வந்து இதுக்கு சாக போறான்ட்டு. நண்பர்களே, சிஐஓ மொசாடு வந்து ரொம்ப பீத்திக்கிறாங்க. நாங்க தான் கொமைனி போட்டு தள்ளணும்ட்டு. உங்களுக்கு இன்னைக்கு வந்து நம்ம ஒரு கலவரம் உருவாக்கலாம்டா. ஷியா கம்யூனிட்டி தானா? பெரும்பாலும் ஈரான்ல வந்து பாத்தீங்கன்னா 90% ஷியா கம்யூனிட்டி. தெரியாதவங்களுக்கு நான் இன்னைக்கு வந்து டே 7 கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 200-300 பேர் மேல செத்துருக்காங்க ஈரான்ல. இஸ்ரேல் கவுண்ட் எடுத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1000-2000 டெத் டோல் நடந்திருக்கு. இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2 டைப்ஸ் ஆஃப் மிசைல், லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ், எமாதோ எசாத் அப்படின்னு சொல்லி ஒரு மிசைல் லான்ச் பண்ணியிருக்காங்க ஈரான். அதுல எப்படின்னா அது கிளஸ்டர் பாம்ஸா போய் புரியும். ஒரு மிசைல்ல வந்து பாத்தீங்கன்னா 80ல இருந்து 90 மிசைல் வரைக்கும் இருக்கும். மல்டிபிள் ஏரியாஸ்ல அட்டாக் பண்ணுவாங்க. ஹொமைனி வந்து பாத்தீங்கன்னா இந்த அசாசினேஷனை வந்து இவரே பிளான் பண்ண மாதிரி தான் இருக்கு எனக்கு. ஏன்னா இந்த அசாசினேஷன் வந்து ஈரானோட பாப்புலேஷன் வந்து எல்லாமே ஒன்றா கூட்டிருக்கு, பிரிக்க ட்ரை பண்ண. ஏன்னா நவம்பர் டிசம்பர்லயே பாத்தீங்கன்னா நிறைய ஈரானை எதிர்க்க ப்ரொடெஸ்ட் நடந்தது. இது திட்டப்பட்ட கொமேனியோட ஒரு பிளானா இல்ல ஐஆர்ஜிசியோட பிளானா இல்ல அவங்களோட செக்யூரிட்டி கவுன்சிலோட பிளானான்னு தெரியல. ஏன்னா மொத்த குடும்பமே பாத்தீங்கன்னா ஈரானுக்காக உயிர் கொடுத்திருக்காங்க. ஈரான் வந்து பாத்தீங்கன்னா கடந்த 36 வருஷமா ஒரே ஒருத்தர் டிக்டேட்டர், யூஎஸ் சொன்ன மாதிரி டிக்டேட்டர் ஆமா. டிக்டேட்டர்னா யார் தெரியுமா? டெய்லி வந்து உன்னை சுடுறது, உன்னை சித்திரவாதி பண்றது. நார்த் கொரியால பண்றான் பாடுற அவன் தான் டிக்டேட்டரு. சாப்பாடுக்கு வழி இல்லாம குழந்தைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா 3 சேனல் வச்சு இன்டர்நெட் இல்லாம வாழ்றான் பாரு, அவன் தான் டிக்டேட்டரு. ஈரான் கவர்மெண்டோட என்னென்ன பண்றாங்க தெரியுமா? 9 குழந்தைங்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் தராங்க. ஹாஸ்பிட்டல் வந்து வேர்ல்ட் கிளாஸ் ஹாஸ்பிட்டலைசேஷன் கொடுக்குறாங்க. லிட்ரஸி ரேட் எவ்வளவு தெரியுமா? 99% யூத் லிட்ரஸி ரேட்டு. ஒரு டிக்டேட்டர் வந்து உங்களோட வந்து வளர விடுவானா? உங்களோட அறிவை வளர விட மாட்டான், உங்க ஃப்ரீடம் வளர விட மாட்டான். உங்களை வந்து அடிமையா வைக்கிறது தான் ஒரு டிக்டேட்டர்ஷிப். கடந்த 36 வருஷமா வாழ்ற ஒரு கொமேனி வந்து டிக்டேட்டர் கிடையாது. அவர் வந்து அவரோட ஃபேமிலியிலேயும் அவரோட பர்சனல் லைஃப்லயும் ஈரானுக்காக நிறைய தியாகம் பண்ணியிருக்காரு. ஒரு சோல்ஜரா இருந்தவர், ஒரு ஆர்மில சர்வ் பண்ண ஒரு சோல்ஜரு ஈரானை நாடிட்டு இருக்காரு 36 வருஷமா. அவருக்கு தெரியாத ஒரு இன்டெலா இது வந்து பாத்தீங்கன்னா அவங்க பிளான் பண்ணி திட்டப்பட்டு ஈரான் கொமேனியை வந்து பிளானை வந்து சக்சீட் பண்ணாங்க. இதுக்கு பதில் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலோ யூஎஸ் வந்து இதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நண்பர்களே, சிஐஓ மொசாடு வந்து ரொம்ப பீத்திக்கிறாங்க. நாங்க தான் கொமேனி போட்டு தள்ளணும்ட்டு. உங்களுக்கு தெரியுமா 20 வருஷம் முன்னாடியே கொமேனி வந்து அவரோட டெத்தை வந்து பிளான் பண்ணிட்டாரு. அவங்க வந்து என்ன தெரியுமா நினைக்கிறாங்க? இது வந்து நாங்க தான் திட்டப்பட்ட போட்டு நம்ம நவம்பர் டிசம்பர்ல பிளான் பண்ணி கொமேனி அடிச்சோன்ட்டு. ஆனா கொமேனி வந்து லாஸ்ட் 20 இயர்ஸ் பிஃபோரே வந்து அவரோட டெத்து பிளான் பண்ணி இதுதான் நடக்க போடியோன்னு சொல்லி திட்டம் போட்டு நடத்த ஒரு டெத்து தான் கொமேனியோட டெத்து. சரி, ஈரான் நீங்களோட நண்பர்களை, நீங்க வந்து இந்தியன் பாலிடிக்ஸை சரியா பார்த்து ஃபாலோ பண்றது இல்லை. ஜியோ பாலிடிக்ஸ் பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியாது. இந்த வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியோட ஃபார்வர்ட்ஸை வச்சுட்டு நீங்க வந்து இங்க பேச வராதிங்க, சரிங்களா? என்ன ஜியோ பாலிடிக்ஸ் சொல்லுது? ஜியோ பாலிடிக்ஸ்னால யார் யார் அஃபெக்ட் ஆறாங்க, யார் யாருக்கு பாதிப்பு வருது முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்தியா ஈரான் ஒரு ரிலேஷன்ஷிப் 2000 வருஷமா இருக்குடா. அது ஒரே ஒரு மீட்டிங்ல நாசம் பண்ணிட்டீங்களா? சரி, இதெல்லாம் விடுங்க. ஃபாதர்லேண்ட்ல போயிட்டு ஆட்டம் போட்டீங்க, அது உன்னோட பர்சனல் இஷ்யூ. அங்க போயிட்டு பிச்சை எடுத்தேன், அது உன்னோட பர்சனல் இஷ்யூ. அங்க போய் திங்குறது, ஓடுறது, பாடுறது எல்லாமே போய் சாப்பிட்டேன், அது உன்னோட பர்சனல் இஷ்யூ. அது ஏன்டா நீ ஒரு நாடை போய் வித்துட்ட? $500 பில்லியன் வர்த் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் வந்து போய் யூஎஸ் கிட்ட இருந்து ஸ்டாக் வாங்குறேன்னு சொல்லிட்டு. அப்ப பெரும்பாலும் நம்ம வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் கண்ட்ரி, நம்மளோட கூட்ஸ் நம்மளோட அவன் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்றது எல்லாமே ஜிஎம்ஓ மாடிஃபைடு கிராப்ஸ்ரா, ஜிஎம்ஓ ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் கிராப்ஸ்ரா எல்லாமே. அது இந்தியாவோட மண்ணில் வந்துச்சுன்னா, பூச்சி எல்லாம் வந்துச்சுன்னா அது சாகடிச்சிடும் ப்ரோ. ஏன் இந்த மாதிரி நாடு வித்துறீங்க? என்னடா அன்னைக்கு பார்லிமெண்ட்ல யதார்த்தமா பார்த்தேன், நான் வந்து ஸ்பேஸ் டெக்னாலஜி யூஸ் பண்றேன். ஸ்பேஸ் டெக்னாலஜியா? ரோட் போடுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் டெக்னாலஜி யூஸ் போய் பார்த்தேன்னு வச்சுக்கோ, ரோடு போட்ட 2வது நாளே பானவளர்ல போய் கீழே விழுந்திருக்கு. நீ எல்லாம் ஸ்பேஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்கியா? ஜேசிபி யூஸ் பண்ணா, கரெக்டா யூஸ் பண்ணா, அது ரோட்ல கரெக்டா பிட்டோமினோ கரெக்டா என்ன ரேஷியோல போடணுமோ அது போட்டிருந்தா கூட ரோடு ஓடும்டா. கேஜ்ரிவால் கவர்மெண்ட்ல இருக்கும்போது தண்ணி வந்து நிக்குது, மண்டையில சூறாவளி வந்து நிக்குது. இப்ப மட்டும் என்னடா 3 அடிக்கு 4 அடிக்கு தண்ணி நின்று இருக்குடா. குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லடா. நீங்க என்னடா பண்றீங்க? ஒரு நாடே வித்துறீங்களடா. என்னடா இது புரிய மாட்டேது. உங்க சூழ்நிலைக்கு இப்படி போய் நீங்க பேசும்போது நாக்கு கூச்சப்படுறது இல்லையா? இல்ல சோறு தான் திங்கிறியா, இல்ல வேற தெரியாம கேட்கிறேன், சோறு தான் திங்கிறியா இல்ல வேற எதனா திங்கிறியா? புரிய மாட்டேது. அது இல்லாம நான் சொல்றேன், இது வந்து ஜென்ரலா எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த சங்கிலாம் வந்து என்ன திட்டுவாங்க, பரவாயில்ல திட்டுங்க, உண்மை கசக்க தான் செய்வோம் ப்ரோ. ஒரு நாயை வந்து உட்கார வச்சா கூட இந்த மாதிரி பாதிப்பு நமக்கு இந்தியாவுக்கு வந்திருக்காது.
போய் நாசமா பண்ணிட்டீங்க. 10,000 கோடி ரூபாய்க்கு ஃபேர் டீல் வாங்கிட்டீங்க, வார்ஃபேர் டீல் வாங்கிட்டீங்க, $500 பில்லியன் அக்ரிகல்ச்சர் வாங்கிட்டீங்க. ஏய், என் வீட்டுல இன்னைக்கு என்ன சமைக்கணும்னு எங்க அம்மா தான் டிசைட் பண்ணும், இல்ல எங்க அப்பா டிசைட் பண்ணுவாரு. நீ போய் பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட போய் கேட்டுட்டு நான் இன்னைக்கு பிரியாணி சாப்பிட்டுக்கிறேன், 30 நாளுக்கு நான் வந்து எனக்கு பர்மிஷன் கொடுங்கன்னு போயிட்டு பிச்சை எடுக்கிறீங்கடா. டே, முதுவில்லாத உடம்புடா. நீங்களாம் 56 இன்ச்சு சொல்லி பீத்திக்கிறீங்க. டே, 56 இன்ச்சுக்கு 6 இன்ச்சு கூட இல்லடா உனக்கு. நீ வந்து யூஎஸ்ல போய் பர்மிஷன் கேட்கிறாராமா. யாருட? ஈரான் கிட்ட வாங்காம, சாரி ரஷ்யா. இவர் போய் யூஎஸ்ல பர்மிஷன் வாங்கிட்டு வந்துட்டாராமா. யூஎஸ் வந்து 30 வருஷமா 30 நாள் சரி, இவர் போய் யூஎஸ்ல பர்மிஷன் வாங்கிட்டு வந்திருக்காரு. என்ன கச்சா எண்ணெய் வந்து ரஷ்யா கிட்ட வாங்குறதுக்கு. எத்தனை நாளைக்கு? 30 நாளைக்கு. டேய், இது நல்லா இருக்குடா. நீங்க இதுக்கு வந்து யார் வீட்டு? இந்தியா ஒரு சௌரின் கண்ட்ரி, சாவரனிட்டி கண்ட்ரி. இந்தியா வந்து முது இல்லாத ஒரு பிரைம் மினிஸ்டர். 1982ல இந்திரா காந்தி வந்து யூஎஸ் ரொனால்ட் ரீகனுக்கு முன்னாடியே சொன்னாங்க, நான் வந்து நாங்க என் கண்ட்ரில நடக்கிறது, என் கண்ட்ரில டிசைட் பண்றது எனக்கு தான் உரிமை இருக்கு, வேற யாரும் தலையிட கூடாதுன்னு போய் யூஎஸ்ஏல ரொனால்ட் ரீகன் கென்னடி கிட்டையும் ரொனால்ட் ரீகன் கிட்டையும் பேசுறாங்க. இதான் அயன் லேடி. நாங்க இங்க நின்றுட்டு நாளைக்கே வந்து பாத்தீங்கன்னா ஜான் கிறிஸ்டோபர், யார் அந்த செனட் தெரியல, ஒரு செனட் வந்து இந்தியாவோட மண்ணுல வந்து பேசுறான், நாங்க வந்து உங்களை வாழ விட மாட்டோம், நாங்க உங்களை வளர விட மாட்டோம், சைனாக்கு பண்ண தப்பு மாதிரி உங்களுக்கு பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்கான். நான் போய் சொல்ல நண்பரே, அவனோட இன்டர்வியூ அட்டாச் பண்ற பாருங்க, இங்க பிளே கார்ட்ல அட்டாச் பண்ற பாருங்க, நீங்க அவன் பேசுறது பாருங்க. என்ன தெரியுமா சொல்றான்? நாங்க வந்து சைனால பண்ண தப்ப இந்தியால பண்ண மாட்டோம், இந்தியா ஏன்னா அவங்க வந்து முதுகுல குத்துனாங்க. அதே மாதிரிதான் இந்தியால வந்து நின்று பேசுறான். முன்னாடி வந்து பெரிய பெரிய அம்பாசிடர்ஸ் எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஒரு வார்த்தை பேசுறது தம் இருக்கா? இதே நீ ஒரு பாகிஸ்தானி, இல்ல ஒரு ஸ்ரீலங்கனு, ஒரு நேபாளி யாராச்சும் வந்து பேசியிருந்தீங்கன்னா, இல்ல ஒரு சைனீஸ் பிரைம் மினிஸ்டர் வந்து சைனீஸ் மினிஸ்டர் வந்து சொல்லியிருந்தீங்கன்னா என்ன ஆட்டம் போட்டிருப்பீங்க. எங்கடா உங்களோட பெய்டு மீடியா? என்னடா பேசுறீங்க? இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றா பெய்டு மீடியா? இது வந்து மாஸ்டர் ஸ்ட்ரோக். டே மைரானிங்களா, என்னடா மாஸ்டர் ஸ்ட்ரோக்? யார் வீட்டு காசு யார்கிட்ட வந்து போய் பர்மிஷன் கேக்குறீங்க? நீ என்னடா சொல்றது? நான் கச்சா என்ன ரஷ்யா கிட்ட தான் வாங்கணும்ட்டு. நான் ரஷ்யா கிட்ட வாங்குவேன், ஈரான் கிட்ட வாங்குவேன், சவுதி அரேபியா கிட்ட வாங்குவேன். எனக்கு எப்ப தோணுது நான் அப்படி வாங்குவேன். நீ ஏன்டா எப்ப பார்த்தாலும் எனக்கு தலையில எழுதிட்டு இருக்க? டேய், அந்த யூஎஸ் செனட் வந்தானே, அவனை மண்டலே கொட்டிருக்கணும்டா, அவன் மூச்சிலே காரி துப்பி இருக்கணும்ல, செருப்பால அடிச்சு அவனை மூச்சிலே அமைச்சிருக்கணும். நீ அவங்க என்ன நினைச்சீங்க? நேத்துனியாவும் டொனால்ட் ட்ரம்ப் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, வெனிசுலாவை போய் நம்ம போட்டு அடிச்சுட்டு ஃபிளைட்ல கூப்பிட்டு வந்தாவில்ல வெனிசுலா பிரசிடென்ட், அந்த மாதிரி ஈரானை போட்டு தள்ளிட்டு இவங்க கவர்மெண்ட்டை ஒரு பப்பட்டை போய் உட்கார வச்சுலான்னு நினைச்சாங்க. டே, இது 20 வருஷம் முன்னாடியே கொமேனி பிளான் பண்றாடா அவனோட சாவு. நீங்க என்ன நினைச்சீங்க? இது வந்து பிளான்டு, மொசாடோட பிளான்டு, மொசாடோ பிளஸ் சிஐயோட பிளான்டு அசாசினேஷன் அட்டம் நினைச்சிட்டீங்களா? இல்லவே இல்லை. 20 வருஷம் முன்னாடியே வந்து கொமேனி வந்து அவனோட சாவை வந்து எழுதிட்டான். இது உண்மை உண்மை உண்மை. ட்விட்டர் ஹேண்டல்லையும் ஈரானோட ட்விட்டர் ஹேண்டல்ல பார்த்தேன், அவங்க வந்து யூஸ் பண்ண ரீசெண்ட் பாம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 1956 மேனுஃபேக்சர் பாம்ஸுங்க. எனக்கு பிலீவே பண்ண முடியல. 1956 மேனுஃபேக்சர் பாம்ஸ் யூஸ் பண்ணி இப்படி தாக்குதல் பண்ணியிருக்காங்கன்னா, ரீசெண்டா 2026 பாம்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னா இஸ்ரேல் வந்து மேப்ல இருந்தே அழைச்சிருவாங்க போல இருக்கு. இப்போ ரீசெண்டா ஒரு இன்டர்வியூ பார்த்தேன், ஈரானோட இன்டீரியர் மினிஸ்டர் ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு யூஎஸ் ரிப்போர்ட்டர்கிட்ட. அந்த யூஎஸ் ரிப்போர்ட்டர் என்ன தெரியுமா கேள்வி கேட்கிறாரு? நாங்க கிரவுண்ட் அட்டாக் பண்ணா நீங்க பயந்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி. நாங்க அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், முடிஞ்சா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பதில் அடிக்கிறாரு அவரு ஈரானியன் மினிஸ்டர். இவர் ரிப்போர்ட்டர் பயந்துட்டு, நீங்க கேள்வி நிறைய சரியா புரியல போல இருக்கு, நாங்க வந்து கிரவுண்ட் அட்டாக் ஈராக்கு கிரவுண்ட் இன்வைட் பண்ணோமே, அந்த மாதிரி இன்வைட் பண்ணா நீங்க பயந்துட்டு இருக்கீங்களான்னு கேட்டான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியே இவர் இந்த மினிஸ்டர் திருப்பியும் சொன்னாரு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியே we are ready for that, நீங்க வாங்க நாங்க பாத்துக்கிறோம், உங்களை போட்டு தள்ளிடுவோம் அப்படின்னு சொல்றாப்ல. இவ்வளவு லெவல் ஆஃப் கான்பிடன்ஸ் இருக்குன்னா அவங்களோட டோட்டல் ஆர்மி ஸ்ட்ரென்த் எவ்வளவு தெரியுமா? 9 lakhs. நம்மள்ட்ட சிஆர்பி ரிசர்வ் ஆர்பிஎஃப் இருக்குல்ல, ரிசர்வ் போலீஸ் இருக்குல்ல, அவங்கள்ட்ட ரிசர்வ் போலீஸே 4 லட்சம் ட்ரூப் இருக்கு. அது இல்லாம இப்போ மட்டும் சேர்ந்து இருக்கிறது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிவிலியன்ஸ் வந்து நாங்க சேர்றதுக்கு ரெடியா இருக்கோம்னு சொல்லி 14 லட்சம் பேர் வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க, நேம்ஸ் ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. நீங்க கிரவுண்ட் ரியாலிட்டி, நீங்க கிரவுண்ட் அட்டாக் பண்ணும்போது ஈரானை கிரவுண்ட் அட்டாக் பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது எல்லாம் பாலைவனம் பிளஸ் மவுண்டன் டெரைன். நீங்க நடந்து உங்க காலு செத்து போயிடும். அது இல்லாம அவங்க கொரில்லா வார்ஃபேர்னா ஒரு டைப் ஆஃப் வார்ஃபேர். அதை பத்தி பேசணும்னா நான் தனியா ஒரு டாபிக்கே நடக்கிறேன். அது வந்து காங்கோஸ்ல நடந்திருக்கு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா பொலிவியால நடந்திருக்கு. இந்த கொரில்லா வார்ஃபேர் நடத்தவர் யாருன்னா அது டீடைல்டா ஒரு வீடியோல பார்க்கலாம். ஆனா அந்த கொரில்லா வார்ஃபேர்லயே இவங்க வந்து மாஸ்டர்ஸ். இந்த ஐஆர்ஜிசி ஈரான் ரெவல்யூஷனரி கார்ட்ஸ் இருக்காங்க பாருங்க, ஸ்டேட் ஆஃப் ஹோமோஸ், இந்த அந்த அந்த அங்கேயே நின்று இருக்காங்க, டெரைன்ஸ்ல இருக்காங்க, எல்லா பக்கமும் இருக்காங்க. இவங்க வந்து எப்படி தெரியுமா,
யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப்போ நேதன்யாஹூ அவங்க சாயா கடையில உட்காந்து பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு கலவரம் உருவாக்கலாம்டா, ஷியா கம்யூனிட்டி தானா. பெரும்பாலும் ஈரான்ல வந்து பாத்தீங்கன்னா 90% ஷியா கம்யூனிட்டி. தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன் பாருங்க, முஸ்லிம்ஸ் 2 வகை இருக்குங்க. சுன்னி முஸ்லிம்ஸ் இருக்காங்க, ஷியா இருக்காங்க. ஷியா முஸ்லிம்ஸ்க்கும் சுன்னி முஸ்லிம்க்கு என்ன டிஃபரன்ஸ்னா, ஷியா முஸ்லிம் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அலி அப்படின்னு ரஜிலா தலு அனு அவர் பின்பற்றி வாழ்றவங்க, அவங்களோட டீச்சிங்ஸ்ல வாழ்றவங்க. பட் அவங்க நடைமுறை பாத்தீங்கன்னா அவங்க முஸ்லிம்ஸ் தான். பட் அவங்க வந்து ஒரு லீடரை ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த லீடர் வந்து பார்ட் ஆஃப் இஸ்லாம் தான் வரும். பட் அவங்க வந்து அங்கிருந்து அந்த குரூப்பை பிரிஞ்சவங்க தான். ஸோ 90% வந்து பாத்தீங்கன்னா ஷியா முஸ்லிம்ஸ் தான். இவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க, கேரளா சேட்டா கடையில உட்காந்துட்டு, டே மச்சான் இவனை போட்டு தள்ளிட்டோன்னு வச்சுக்கோங்க, ஷியா முஸ்லீமா வந்துருவாங்க. ஏன்னா கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாமே சுன்னி முஸ்லிம்ஸ் தான். கத்தார்ல, சவுதி அரேபியால, பஹ்ரைன்ல, அப்புறமா துபாயில எல்லாம் பாத்தீங்கன்னா சுன்னி முஸ்லிம்ஸ் தான். என்ன ஆகுனா இவங்க 2 பேரும் முன்னாடி மூட்டி விட்டுட்டு, நம்ம குரங்கு மாதிரி உட்காந்து வேடிக்கை பார்க்கலாம்டா, 2 பூனை செத்துட்டு இருக்கட்டும் சண்டை போட்டு அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா இந்த ஒரு சாவு, குமேனியோட சாவு என்ன ஆயிடுச்சு, சுன்னி முஸ்லிம்ஸும் ஷியா முஸ்லீமும் ஒற்றுமை ஆக்கிட்டாங்க. நேற்று வரைக்கும் சுன்னி முஸ்லிம்ஸ் வந்து ஷியாவை வந்து எதிரியா நினைச்சவங்க. ஆக்சுவலி எதிரியா நினைக்க மாட்டாங்க. அவங்களோட ரிலீஜியஸ் பிலீவ்ஸ் அண்ட் திங்கிங்கை அவங்க வந்து பிலீவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால வந்து வேறுபாடு மட்டும் தான். பட் ஆஸ் எ முஸ்லிம்ஸ் அவங்க வந்து நல்லா பழகிப்பாங்க. அவ்வளோலாம் பகை கிடையாது அவங்களுக்கு. ஆனா இப்போ கரண்ட் சிச்சுவேஷன் என்னன்னா, சுன்னி முஸ்லிம்ஸோ ஷியா முஸ்லிம்ஸோ ஒற்றுமை சேர்ந்துட்டாங்க. இப்போ ரீசெண்டா சவுதி அரேபியா என்ன பண்ணாங்கன்னா, சவுதி அரேபியா என்ன பண்ணாங்க தெரியுமா, அவங்க பேஸை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இஸ்ரேலையும் யூஎஸ்ஏ வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஈரான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேங்க்ஃபுல் ஜெஸ்டரா அவங்க வந்து நன்றி கடன் பட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ரியாலிட்டி. சுன்னி முஸ்லிம்ஸ் அண்ட் ஷியா முஸ்லிம்ஸ் வந்து ஒற்றுமை சேர்ந்துட்டாங்க. அது இல்லாம சவுதி அரேபியாவும் பஹ்ரைன் வந்து பாத்தீங்கன்னா ஈரானை ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, நாங்க 2 மாசம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷனே கம்மி பண்ணிடுறோம், நீங்க வந்து எங்க ஆயில் ஃபீல்ட்ஸ், எங்க ஆயில் கம்பெனிஸே தாக்குதல் பண்ணாதீங்க. இதுக்கு வந்து ஈரான் வந்து இப்ப வரைக்கும் ஏதோ பதில் சொல்லல. அது இல்லாம ஒரு முக்கியமான செய்தி சொல்றேன் பாருங்க, நீங்க இது வந்து ரியலி வந்து உங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கா இருக்கும். ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க சவுதி அரேபியா கவர்மெண்ட். நான் போன வீடியோல சொன்ன மாதிரி இது வந்து நான் திருத்துக்கிறேன். ஆக்சுவலி ஈரான் அட்டாக் பண்ணல, இது அராம்கோ வந்து பாத்தீங்கன்னா மொசாடோட 2 ஏஜென்ட் அட்டாக் பண்ணிருக்காங்க. அது வந்து ரீசெண்டா இப்போ வந்து அது அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. நீங்க வந்து போய் நியூஸ்லயும் ரியூட்டர்ஸ்ல போய் பார்க்கலாம். அதே மாதிரி பஹ்ரைன்லயும் பாத்தீங்கன்னா அவங்க அட்டாக் பண்ணல. அதே மாதிரி ஓமான்லயும் பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணல. இவங்க வந்து அதுக்கு வந்து ஆதரவும் கொடுக்கல, நாங்க அட்டாக் பண்ணிருக்கோம்னு சொல்லி. இதனால ஒரு ஏன்னா நீங்க மொசாடு நீங்க பாத்தீங்கன்னா உங்க வீட்லயே வந்து உட்கார்ந்துருக்காங்க. உங்களுக்கு தெரியாம பாத்தீங்கன்னா சாம்சங் மொபைல், பழைய மொபைல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பைவேர் சாஃப்ட்வேர் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணாமே வச்சிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 65 crore சாம்சங் டிவைசஸ் வந்து ஃப்ரீயா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க வேர்ல்ட் வைடா. எதுக்கு தெரியுமா, ஒரு ஸ்பைவேர் இன்ஸ்டால் பண்ணி நீங்க பேசுறது, நீங்க என்ன நினைக்கிறீங்க எல்லாமே ஃப்ரீயா வந்து ஸ்பைவேரா இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு திட்டம் போட்டு பிளான் பண்ணி ஆரம்பிச்சதுதான் ஒரு சாம்சங்கோட மொபைலோட போன். இது உங்களுக்கு தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. இப்போ வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுவாரு, இவர் முஸ்லீமுக்கு சப்போர்ட் பண்றாரா, இவர் ஷியா சப்போர்ட் பண்றாரா. டே பிக்காலிங்கள, வார்னா வார் தான். சாகரவர் வந்து உன்னோட பங்காளியா இல்ல, என்னோட பங்காளி இல்ல, மனுஷனை நினைச்சிட்டு இருக்கேன். நான் யூஎஸ்ஏ தான் சப்போர்ட் பண்ணுவேன், இஸ்ரேல் தான் சப்போர்ட் பண்ணுவேன், நீ ஈரானுக்கு ஆதரவா பேசிட்டு இருக்க. ஓகே, நான் ஈரானுக்கு ஆதரவா பேசுறேன், அது என்னோட தனிமொழி ஒப்பீனியன். நீ யூஎஸ்ஏ சப்போர்ட் பண்றேன்னா உன்னோட ஒப்பீனியனை நான் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. நீ என்னோட ஒப்பீனியனை சேஞ்ச் பண்றதுக்கு ட்ரை கூட பண்ணாத, சரியா? நான் வந்து இருக்கிற ஃபேக்ட்ஸ் மட்டும் தான் பேசுறேன். இங்க இருக்கிற ஃபேக்ட்ஸ், ரியாலிட்டி தான் பேசிட்டு இருக்கேன். ஈரான் ஈராக் வார் எல்லாமே பாத்தீங்கன்னா சதிப்பட்ட. நாளைக்கே நீங்க வந்து தில்லி தான் பிரைம் மினிஸ்டர் சொல்றா, டாலர்ல இருந்து வெளில போறேன், நான் இந்தியன் ருபீஸ்ல ட்ரேட் பண்ண போறேன், தில்லி தான் சொல்றா. நான் இதோட சேலஞ்சா எடுத்துக்கிறேன். நீ சங்கிங்களா, டே உங்க தாத்தா உங்க அப்பாவை போய் சொல்றா இந்த மாதிரி டாலர்ல இருந்து வெளியே வர்றேன்ட்டு. நாளைக்கே வந்து சாங்ஷன் போட்டு உங்க ஐயாவை போட்டு தள்ள நான் திருப்பியும் ட்ரேட் பண்றேன். 2001 சதாம் ஹுசேன் என்ன தெரியுமா பண்ணாரு, யூஎஸ் டாலர்ல ட்ரேட் பண்ணாம ஆயில் வந்து யூரோல ட்ரேட் பண்ணாரு. 2003 என்ன ஆச்சு உங்களுக்கு தெரியும், அவரை போட்டு தள்ளிட்டீங்க. அதே மாதிரி கதாஃபி என்ன தெரியுமா பண்ணாரு, லிபியாவோட கோல்டு வச்சு நான் லிபியாவோட ஒரு ஆப்பிரிக்கன் கரன்சில நான் ட்ரேட் பண்ண போறேன், யூஎஸ்ல இருந்து வெளில வரேன்னு சொன்னா. வெனிசுலா என்ன பண்ணாரு, 2023 இருந்து 25 வரைக்கும் யுவான்ல ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாரு ஆயில்ஸ்லாம். இப்போ மிகப்பெரிய ஆயில் ரிசர்வ்ல யூஎஸ் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். நம்பர் 1 கண்ட்ரி யூஎஸ் ஆயில் ரிசர்வ்ஸ்ல இருக்குது. வெனிசுலாவை டேக் ஓவர் பண்ணிட்டு வேர்ல்ட் பிக்கஸ்ட் ட்ரக் லார்டே வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ் தான். நீங்க சிகாகோல எடுத்துக்கோங்க, நியூயார்க் எடுத்துக்கோங்க,
எல்லாம் ட்ரக்ஸ் மாஃபியாவோட தான் இருக்கீங்க. நீங்க ட்ரக்ஸ் வந்து வெனிசுலா தான் வந்து கெடுத்துட்டாருன்னு சொன்னீங்கன்னா நான் தூங்கிட்டு இருக்கும்போது பால் ஊத்துற மாதிரி இருக்கு வாயில. ஏன்னா நான் செத்துட்டேன்னு வச்சுட்டீங்க. டேய் நான் தூங்கிட்டு இருக்கேன்டா, அந்த பாலை நல்லா குடிச்சிட்டு இருக்கேன், சரியா? அந்த மாதிரி யோசிக்காதீங்க. இஸ்ரேல் வந்து ஈரானை தாக்குதல் பண்ணதால ஈரானுக்கு வந்து மிகப்பெரிய லாபம் கிடைச்சிருக்கு. அது என்ன லாபம்ட்டு நாளைக்கு ஒரு வீடியோல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்போ இவ்வளவு தூரம் பார்த்தது எங்களோட எஃபர்ட்டை நீங்க வந்து பாராட்டுறீங்கன்னா நீங்க வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இந்த மாதிரி நினைக்கிறது, இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்களோ அது கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா ஷேர் பண்ணுங்க. ஸ்டே சேஃப், ஸ்டே பாசிட்டிவ். தேங்க்யூ.